எங்களை உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்க கூட பேசுங்க. நாங்க தேவையோடு வந்திருக்கிறோம். உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு போதியுங்க ஆண்டவரே. உம்முடைய வழிகளை எங்களுக்கு சொல்லித்தாங்க இயேசு சுவாமி. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். சோ இன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா காட்ஸ் பிளான், என்ன காட்ஸ் பிளான், ஆண்டருடைய பிளானிங். ஆண்டருடைய பிளானிங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப, அதாவது திட்டவட்டமா இருக்கும். அவர் அவர் ஒரு காரியத்துல அவர் தலையிட்டாருனாக்கா அதை பரிபூர்ணமா செய்து முடிக்கிற தேவன். ஆமென். அதை கம்ப்ளீட்டா செய்து முடிக்கிற தேவன். அதுக்கு அவர் மாத்திக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். ஏன்னா அதிகமா இந்த வாரம் ஃபுல்லாவே என்னோடு கூட பேசி கொண்டிருந்த வார்த்தையை நான் உங்க மத்தியில நான் பேச போறேன். ஏன்னா ஒரு நாளுமே இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஷாக்கிங்க கொடுத்துக்கிட்டே இருந்தது. அவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே தெரியும், ஆதியாகமம் 6வது அதிகாரம் என்றாலே நோவாவை பத்தி தான் போட்டிருக்கோம். நோவா என்ன பேழையை தானே செய்ய சொன்னாரு, பேழைக்கு தானே போனாரு, பேழையில தானே இருந்தாரு, கர்த்தர் அவங்க குடும்பத்தை காப்பாத்தினாரு. இவ்வளவுதான் எல்லாருமே கதை பேசுவோம்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆண்டுடைய பிளானிங், ஆண்டுடைய திட்டங்கள், அதுதான் என்ன ரொம்ப அதிகமா கவர்ந்தது. அந்த திட்டங்கள் என்னைக்கு நம்ம காதுக்குள்ள விழுதோ, அந்த பிளானிங் என்னைக்கு நம்மளுடைய காதுல கேக்குதோ, அன்னைக்கே நம்ம உஷாராயிடணும் ஒரு விஷயத்துக்கு. கர்த்தர் எதையோ என் வாழ்க்கையில செய்ய விரும்புறார். இந்த உஷார் ஆயிட்டோம்னாக்கா நம்ம அதுக்கப்புறம் பயப்படவே வேணாம். ஏன்னா யாரு 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ உலகமே என்ன சொன்னாலும் கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு சொன்னார், அவ்வளவுதான். அது மட்டும் தான் நம்ம காதுல விழுந்துட்டே இருக்கும். கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார், கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார். நீங்க நெகட்டிவ் நிறைய கேள்விப்படலாம், வேண்டாத காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டாலும், ஆனா காதுல விழுறது என்னவா இருக்கும்னாக்கா கர்த்தர் எனக்கு சொன்னாரு, கர்த்தர் எனக்கு சொன்னாரு. நம்ம சில நேரங்களில பாத்தீங்கன்னாக்கா சில காரியங்களை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல இது நல்லா இருக்குது, அதோட இது நல்லா இருக்குது சொல்லி அதுல கால வைக்க பார்ப்போம். ஆனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த முன்னாடி ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா கர்த்தரு, அது மட்டும் தான் நம்ம அது நம்மள இடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதானே. ஆனா நம்ம அதை கர்த்தருடைய பிளான் சொல்லிட்டு நம்ம எடுக்கிறது இல்லை. இங்க அதுதான் நடக்குது. நோவாக்கு ரொம்ப அழகான ஒரு திட்டங்களை கர்த்தர் தராரு. 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படியே தொடங்குது, அவர் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரித்தவனுமா இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல என்ன ரொம்ப கவர்ந்த காரியம் என்னன்னாக்கா, நோவாவை பூமி ரொம்ப சீர்கெட்டதா இருந்தது என்று சொல்லி நான் பூமியை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியை அழிப்பதற்காக ஒருத்த ஆண்டவரோடு கூட சஞ்சரித்ததுனால, ஒருத்த ஆண்டவருக்கு உத்தமனா இருந்ததுனால, நீதிமானா இருந்ததுனால, அந்த ஒருத்தனுக்காக கர்த்தருடைய பிளான் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா இருக்கும். என்ன அடிக்கடி இந்த வசனத்தை நான் யோசித்து பார்ப்பேன். இந்த ஒரு வாரமாவே நான் இதை யோசித்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் 13வது வசனத்துல நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினாலும் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். எப்படி பூமியோடு கூட நான் அழித்து போட போறேன்னு சொல்லிட்டு. ஆனா 14வது வசனத்துல நீ யாரு, அதுதான் நோவாவுக்கு நீ எப்படி வராரு பாருங்களேன். ஆண்டுடைய பிளானிங்க அப்படியே அது யாரும் கொடுக்கவே முடியாது. அந்த பிளானிங் அந்த மாதிரி கொடுப்பார். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அந்த கொப்பேர் மரம், அது கூட பர்டிகுலரான ஒரு மரத்தை சொல்றாரு. இந்த மரம் தான், புளியா மரம் இல்ல, வேப்ப மரம் இல்ல, ஆல மரம் இல்ல, எந்த மரம் இல்ல, கொப்பேர் மரத்தால் நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு, கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், சொல்லிட்டாரா, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், கர்த்தர் எப்பப்பெல்லாம் உங்களுக்காக அவரு பிளான் பண்றாரோ அப்பெல்லாம் நீ பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் சொல்லுவார். அந்த விதத்தை சொல்லுவார். இத நீங்க உன்னிப்பா கவனிக்கல, அவுட்டு. இத நீங்க உன்னிப்பா கவனிக்கலனாக்கா எங்கேயோ போய் கீழே விழுந்துருவோம். நீ செய்ய வேண்டிய விதம் என்னவென்றால், அதெல்லாம் நம்ம படிக்கும் போது, ஓ இதுதானா கர்த்தர் நம்ம பேசுறது, கர்த்தர் நம்ம கூட கர்த்தர் பேசுனா இப்படிதான் பேசுவாரு. சும்மா
நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ இப்படி இருப்ப, உனக்கு அப்படி ஆயிடும், அப்படிலாம் பேச மாட்டாரு. டீட்டெயில்டா பேசுவாரு. நீன்னு தொடங்கினாரு, கொப்பேர் மரத்துல நீ செய்யணும்ன்றாரு. அந்த பேழையை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு, அதை கூட கீழ் பூச சொல்றாரு. ஏன்னா அது மழையில கெட்டு போயிடக்கூடாது. அவ்வளோ பிளானிங். அந்த கீழே கூட நீ மறந்துடுவிய, நீ பெண்ணு கூட எடுத்துட்டு போக மறந்துடுவிய. இன்டர்வியூக்கு போகும்போது நீ எதையோ மறந்துடுவிய, அந்த கீழே கூட பூசு ஆண்டவர் சொல்லி தர்றாரு. பூசிட்டு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், ரொம்ப நல்லா இல்ல, நம்மளுக்கு ஆண்டவர் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளத்தை சொல்றாரு, பேழையின் அகலம் அதையும் சொல்றாரு, பேழையின் உயரம். சோ நீளம், அகலம், உயரம். உன்னுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு நீளமா இருக்கணும், உன் ஆசீர்வாதம் எவ்வளவு அகலமா இருக்கணும், உன் ஆசீர்வாதம் எவ்வளவு உயரமா இருக்கணும். He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? சோ ஆண்டவர் சொல்லும் போது அவர் நம்மளை மறந்துட்டு பேசுகிறவரே அல்ல, நம்மளுக்கு சும்மா பூசி கொடுத்து பேசுறவரே அல்ல. அதான் சொல்றாரு, நீளம், அகலம், உயரம், இது மூணுத்தையும் போட்டு பேசுறாரு. இந்த மூணுத்தையும் கொடுக்கிறாரு. நீளம், அகலம், உயரம், இந்த மூணுத்தையும் அவர் அழகா ஸ்கெட்ச் போட்டு சொல்றாரு. அப்புறம் நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி அதை நோவா யோசிச்சிருப்பாரா? அதான் காட்ஸ் பிளான், அதுதான் கர்த்தருடைய பிளானு. ஒரு ஜன்னலை வை. அப்ப நோவா கேட்பாரு, ஜன்னலை வை சொன்னா நோவா யோசிப்பா, ஜன்னலை வைக்கலாமா அப்படி ஆண்டவர் சொல்லலன்னா நோவா வச்சிருக்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? நம்ம எப்படி யோசிப்போம்? தண்ணி எல்லாம் உள்ள வந்துருமே, புரியுதா? மழை தண்ணி எல்லாம் உள்ள வந்துருமே, அப்ப ஏன் நான் ஜன்னலை வைக்கணும்? யோசிப்பாரா இல்லையா? நம்ம எல்லாம் யோசிப்போமா இல்லையா? ஆனா நோவாவுக்கு ஏன் பர்டிகுலரா ஜன்னலை வைன்றாரு? நீ வெயி, ஏன்னா அது வழியாதான் நீ காக்காவை அனுப்பணும். காக்காவை அனுப்பி போய் பார்த்துட்டோம், அந்த காக்கா தான் உனக்கு மழை பெஞ்சிச்சா இல்லையா நின்றுச்சான்னு சொல்ல போகுது. சோ அதை வெயி என்றாரு. நான் யோசிக்கிறேன், அந்த ஜன்னலை வைக்கும் போது அப்பெல்லாம் கண்ணாடி கிளாஸ் இருந்திருக்குமா? இப்பெல்லாம் கண்ணாடி கிளாஸ் போட்டுறோம், அப்படி திறந்தாலே வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியுது கண்ணாடி கிளாஸ்ல. ஆனா அப்ப இருந்திருக்குமா? அது யோசிங்க. சோ அத பார்த்து ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். முடிஞ்சுச்சா? அவருடைய பிளான் திட்டவட்டமா இருக்குது பாருங்க. ஒரு பேழைக்கு ஒரு நோவாவுக்கு இவ்வளவு பெரிய பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறாருனாக்கா உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு பெரிய பிளான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம நம்புறோமா? நம்ம விசுவாசிக்கிறோமா? நமக்கு ஏன் டவுட் வருது நடுவுல? நம்மளுக்கு டவுட் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ஐயோ இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் முடியாது, ஐயோ இதெல்லாம் செய்யவே முடியாது. நான் தான் சொல்றேன்னு, ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாவே கொடுக்கிறவரே கிடையாது. உன்னை அழ வச்சுதான் கொடுப்பாரு, உன்னை ஏங்க வச்சுதான் கொடுப்பாரு, உன்னை அப்படியே காக்க வச்சுதான் கொடுப்பாரு. அவரு யாருக்கு இதை கொடுப்பாரு? ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆண்டவரு கூட நீதிமானும் உத்தமமா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த பேழையும் இந்த விதமான காரியங்கள், ஏன்னா எல்லா டெஸ்டும் ஆண்டவர் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. சோ நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. பட் கர்த்தருடைய பிளானுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னாக்கா சரியான பிளானை போட்டு கொடுப்பாரு. சரியான பிளான். He knows everything very well. Everything, எல்லாமே தெரிந்த தேவனா இருக்கிறார். அப்போ அங்க பாருங்க, வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணினேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். முதல்ல அழிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திடுவாரு. ஆனா நான் கேக்குறேன், கர்த்தர் உன் கூட உடன்படிக்கை ஏற்படுத்த ரெடியா இருக்கிறாரு. அப்போ நீ ஆண்டவரோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்த ரெடியா இருக்கிறியா? அதான் கேள்வியே. நான் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்த ரெடியா இருக்கிறேனா? ஒருவேளை நடுவுல அவரை நிறைய பேர் கேலி பண்றாங்க, என்ன நோவா இப்படி செய்றீங்க, வயசான தாத்தா மாதிரி இருக்கிறீங்க, இப்ப போயிட்டு பேழையை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க, யார் எல்லாம் கேலி பண்றாங்க. பயங்கர கிரிட்டிசிசம் அந்த இடத்துல. நோவாவுக்கு பயங்கர கிரிட்டிசிசம். எல்லாரும் கேலி பண்ணி அவரை சிரிக்கிறாங்க பார்த்து, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அங்க போட்டு இருந்தீங்கன்னாக்கா, அங்க பச்சீங்கன்னாக்கா எல்லாமே சிரிக்கிறாங்க அவரை பார்த்து.
ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோவாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ள பிரவேசியுங்கள், சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு அழகா பிளான் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம், இப்போ எப்ப கொடுத்தாரு இது ஆண்டவர் நோவாவுக்கு? ஒரு முறை தான் கொடுத்தாரு. அந்த சாப்டர்ல திருப்பி திருப்பி எழுதிட்டு இருக்கிறாரா? இன்னும் அப்படி எழுதல. பல முறை எல்லாம் எழுதி, இங்க வா நோவா, உனக்கு நான் சொன்னேன், உன் உயரம் உன் அகலம் உன்னுடைய ஆழெல்லாம் உனக்கு தெரியுமா, எவ்வளவுன்னு தெரியுமா, என்னன்னு தெரியும், அதெல்லாம் ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் பேசவே இல்லை. ஒரு தடவை தான் சொல்றாரு. ஒரு தடவை சொன்னாருனாக்கா ஒரு தடவை தான் நமக்காக அவர் பிளான் பண்றவர். 22வது வசனத்துல, நோவா அப்படியே செய்தான், தெய்வன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். அப்படியே செய்தான். என்ன அகலம் சொல்றாரோ, எந்த அளவு, 100 முழம் 50 முழம் 30 முழம், அததான் சொல்றாரு, அததான் செய்யறாரு நோவா. சோ நான் கேட்கிறேன், நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப்ல இந்த நேரத்துல எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணி, வருஷம் ஆகணும், உயரமாகணும், நல்லா ஆகணும், வாழ்க்கையில இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி எல்லாம் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும். நான் கேட்கிறேன், இந்த உடன்படிக்கை ஆண்டவர் சொன்னதை நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் செய்யறேன்னா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்து கொண்டு இருந்தால் எதுவுமே நடைபெறாது. ஆமென். அதான் உண்மை. நான் ஆத்திலே இல்ல பாஸ்டர், நான் சேத்திலே இல்ல பாஸ்டர். நீ ஆத்திலே இல்லைன்னா சேத்திலே இல்லைன்னா அப்ப எங்க இருக்கிற நான் கேட்பேன். நான் நடுவுல நின்றுகிட்டு முழிச்சிட்டு இருக்கிறியா? நடுவுலயே நிற்க கூடாது, ஆத்துக்கு வெளியில போய் நில்லு, அப்பதான் நல்லது. சோ ஆண்டவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே குழப்படியா தான் இருக்கும். எல்லாமே ஒரு யோசிக்கவே முடியாது. ஐயோ முடியாது, சந்தேக பிறவி, என்ன சந்தேகம் நம்மளுக்கு வந்துடும். எதையோ எல்லாம் நம்ப முடியாது, ஐயோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம். அப்படியே விடுங்களேன், அப்படியே விடுங்க, எல்லாத்தையும் அப்படியே விடுங்க. ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க சொல்லிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் தான் பாத்துப்பாரு எல்லாத்தையும். இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னாக்கா, அந்த 7வது அதிகாரம் 4வது வசனத்துல, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேலே மழையை வர வசிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். அது பாருங்க, எல்லாத்தையும் அழகா செய்யறாரு. அதை செய்யும் போது நோவாவுக்கு என்ன வயசா? 600 வயசு. 600 வயசுல நோவா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. சூப்பரா செய்யறாரு, எல்லாத்தையுமே சூப்பரா செய்யறாரு. நோவா எல்லாத்தையும் இரவும் பகலும் முடிய போகுது, முடிஞ்சு இன்னும் 40 நாள் மழை வரப்போகுது. சோ எல்லாத்தையும் நோவா செய்யறாரு. 9வது 10வது வசனத்துல, 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிராயம் உண்டாயிற்று. ஏன்னா ஆண்டவர் புது உலகத்தை உண்டாக்க போறாரு, புதிய சிருஷ்டிகளை படைக்க போறாரு. ஆண்டவர் இப்போ மழை வந்துருச்சு, பயங்கர மழை, ரொம்ப மழை பெய்யுது. ஜலப்பிரளயம்னாக்கா அப்படியே இந்த பில்டிங்க்கும் மேல அளவுக்கு போற மாதிரி அவ்வளோ மழைகளும் அவ்வளோ காற்றுகளும் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல அவங்க பேழைக்குள்ள இருக்கிறாங்க. 16வது வசனம் பார்க்கறான், கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். எல்லாரும் உள்ள போன பிறகு கதவை அடைச்சிட்டார். காட்ஸ் பிளான் fulfilled. ஆனா அங்க மட்டும் இல்ல, இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. அவங்க வெளியில அவங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வர வரைக்கும் ஆண்டோடைய பிளான் இருக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம், ஓ ஆண்டவர் கொடுத்துட்டாரா முடிஞ்சிச்சு இப்ப ஆண்டோடைய பிளான். இல்ல, ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறவர். எங்க எப்படி? 8வது அதிகாரம் 1வது வசனத்துல, தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இதாம் வசனம் பாருங்களேன், நினைத்தருளினார். He remembered. நினைத்தருளினார். யார? அவங்க குடும்பத்தாரையும் காட்டு மிருகங்களையும் அந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளதுக்கு என்ன தேவை? ஆனா கர்த்தர் அதுங்களை கூட, நோவா கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவரை நினைத்தருளினார். அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைங்க கூட ஓடிடாதீங்க, நினைக்க மாட்டாரு. இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இது இன்னைக்கு சாயங்காலம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. சாத்தான் சொல்லுவான், உனக்கு அங்க என்ன இருக்குது, ஓடிப்போ, இங்க இருக்காத, வேற இடத்துக்கு போயிடு. இதெல்லாம் சாத்தான் பண்ணுவான். இதெல்லாம் அவன் காட்டுற ஆழமோ உயரமோ நீளமோ பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா இருக்கும், ஆண்டவரோட பெருசா இருக்கும். அவன் அப்படித்தான் போடுவான்.
ஆனா கர்த்தர் பாருங்க, அங்க இருக்கிற மிருகத்தையும், அங்க இருக்கிற காட்டு மிருகங்களையும், அங்க இருக்கிற நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். பயங்கரமா இருக்குதுல. தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார், அப்போது ஜலம் அமர்ந்தது. அவர் காத்தை வீச பண்ணின பிறகுதான் ஜலம் அமர்ந்தது. அவ்வளவு பெரிய பிளான் பண்றாரு கர்த்தர். எந்த இடத்துல எங்க மழை நிக்கணும், எப்படி இருக்கணும், யார நினைக்கணும். சோ நான் இங்க ரொம்ப நினைச்சு பார்த்தது என்னன்னாக்கா, நோவா கூட அவங்க குடும்பம் இருக்கிறாங்க. அந்த அந்த மழை நின்ன உடனே நம்ம என்ன யோசிப்போம், இதுங்களெல்லாம் வெளில விடு, என்னத்துக்கு இதுங்கெல்லாம் இன்னும் மாடு மாடெல்லாம் உள்ள பூச்சி வச்சுட்டு இருக்குது, இதுங்களெல்லாம் வெளியில நினைப்போமா இல்லையா? மழை தான் நின்றுச்சு, அதுங்க போய் பொழைச்சிக்கிட்டு எப்படியாச்சும் அப்படிதான். அப்ப அதுக்கு வெளியில போனா அங்க சதன்னு இருக்கும், ஒரே சேரா இருக்கும், மரம் இருக்காது, செடி இருக்காது, என்னத்தை சாப்பிடுவாங்க? புல் இருக்காது, என்னத்தை சாப்பிடுவாங்க? கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுறாருனாக்கா there's a point. நினைத்தருளினார். எதற்காக நினைத்தருளினார்? ஆண்டவர் நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் அந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். கொஞ்சம் யோசிங்க எல்லாருமே, கொஞ்சம் யோசிங்க எல்லாருமே, யோசிங்க. ஆண்டவர் நினைக்கிறதுக்கு அந்த ஜீவன்களை கூட ஆண்டவர் சும்மா விடல. உண்மையாவே சொல்றேன், அந்த ஜீவனங்களை கூட ஆண்டவர் அலட்சியமா யோசிக்கவே இல்லை, அதுங்களுக்கும் பிளான் பண்றாரு. அப்போ ஜலத்தை நிறுத்துறாரு, காற்றை வீசின உடனே ஜலத்தை நிறுத்துறாரு. அங்க பாத்தீங்கன்னாக்கா 3வது வசனத்துல, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது, 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. எவ்வளவு நாள் ஆச்சா? 150 நாள் ஆச்சாம். அந்த தண்ணீர்லாம் வடியறதுக்கு, மழை தண்ணீர்லாம் வடியறதுக்கு 150 நாள் ஆச்சு. மழை நின்றுச்சு. மழை நின்று 150 நாள் பேழைக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்மள அந்த இறங்கி குதிச்சு போயிட்டு வரலாம், வெளியில என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம், காலை விட்டு பார்க்கலாம், கையை விட்டு பார்க்கலாம், மீனை பிடிச்சிட்டு வரலாம், எறா பிடிச்சிட்டு வரலாம். யோசிப்போமா இல்லையா? காட்ஸ் பிளான்ல அதெல்லாம் கிடையாது. யூ ஆர் சேஃப். நீ அது உள்ள சேஃபா இருக்கிற. ஆமென். அந்த காட்ஸ் பிளான, ஆண்டுடைய பிளானிங்க புரியலனாக்கா நீ விசுவாசியே கிடையாது. புரியலனாக்கா நீ விசுவாசியே கிடையாது. இந்த அளவுக்கு பிளான் பண்ற ஒரு ஆண்டவர். so well planned, so well planned. அவ்வளவு அழகா பிளான் பண்றவர். முந்திரி கொட்டை மாதிரி நம்ம தான் யோசிப்போம், ஐயோ இது இல்ல அது இல்ல, அவங்க எப்படி சொல்றாங்க, அவங்க இருக்கிறாங்க, நமக்கு இப்படிதான் யோசிப்போம். பட் கர்த்தர் அப்படி இல்ல. மழை காற்றாடு அனுப்பி மழையை நிறுத்திட்டு ஜலம் 150 நாள் ஜலம், 150 நாள் ஆச்சான் ஜலம் வடிந்தது. இங்கதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையே. நான் சண்டே கூட அதை ப்ரீச் பண்ணேன். 4வது வசனம், 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை ஆரராத் என்னும் மலையின் மேலே தங்கிற்று. அல்லேலூயா. எங்க எங்க தங்குச்சா? குட்டையிலா, கீழையா, பூமியிலையா? இல்ல எங்க ஏரியில விழுந்துருச்சா? எங்கே கிடையாது. மலை மேல கொண்டு போயிட்டு ஆரராத் மலையில நிறுத்துறாரு ஆண்டவர் பேழைய. எப்படி தெரியும் கர்த்தருக்கு அந்த மலை மேலதான் நிறுத்தணும்? சப்போஸ் கீழே நிறுத்தி இருந்தானாக்கா அப்படியே போட் எங்க நின்று இருக்கும், அப்படியே சத நிறுத்திருக்கும், ஒரே சேரா இருந்திருக்கும், அவங்க ஏறி இறங்கி வரக்கூட சரியா இருந்திருக்காது. ஆனா அந்த மலை மேல கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க. சோ காட்ஸ் பிளான் எப்படின்னாக்கா, கர்த்தருடைய பிளான் எப்படின்னாக்கா, உன் வாழ்க்கையில ஒண்ணு செய்ய தொடங்குறாருனாக்கா கீழ்ப்படி. கீழ்ப்படிந்தா உனக்கு எல்லா வழிகளையும் உருவாக்கி உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துவாரு? உச்சியில தான் கொண்டு போய் நிறுத்துவாரு, மேலதான் கொண்டு போய் நிறுத்துவாரு, மேலதான் நிற்பாரு. ஆனா ஜபம் மட்டும் நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர், இப்படி வைப்பேர் ஆண்டவரே, அப்படி வைப்பேர், அதெல்லாம் ட்ரீம், அதெல்லாம் கனவு. நீ என்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறியோ, ஆண்டவர் கூட சஞ்சரிக்கிறியோ, ஆண்டவர் கூட உத்தமனா இருக்கிறியோ, அன்னைக்குதான் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். நீ டுப்பாங்கூரா இருக்கிறனாக்கா மறந்துருங்க, அதெல்லாம் மறந்துருங்க. உச்ச காத்த மலையும் கிடையாது, உனக்கு கற்பாரியும் கிடையாது, எதுவும் கிடையாது. கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா நான் சொல்றேன். ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்கணும், உன் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை ஊரு உலகமே தெரியணும்னாக்கா ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு அர்த்தம், உன்னை உயர்த்தி வைக்கிறதுக்கு. அதுதான் தேவை. அப்போ என்ன, எப்படிப்பட்ட ஜபங்களை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு விசுவாசிய இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? சும்மா அப்படியே வந்தோம், உக்காந்தோம், வார்த்தையை கேட்டோம், அப்பா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல சொல்லிட்டு போறது வார்த்தை கிடையாது. ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில அகலத்தை வச்சிருக்கிறாரு, நீளத்தை வச்சிருக்கிறாரு, உயரத்தை வச்சிருக்கிறாரு. சோ அந்த மாதிரி ஒரு பிளான வச்சிருக்கிற கடவுள் இடத்துல நான் எப்படி இருக்கணும்,
அவர் என்ன என் வாழ்க்கையில எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு? கீழ்ப்படிதலை மட்டும் தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். கீழ்ப்படிதலை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். நிறைய நேரங்களில வார்த்தைகளை கேட்கிறோம், நிறைய நேரங்களில வார்த்தையோடு நம்ம யோசிக்கிறோம், ஆனா அது பிரகாரம் வாழ முடியாம இருக்கிறோம். ஏன்? எதனால? ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எங்களுக்கு காட்டுங்க, நீங்க எங்களுக்கு காட்டுங்க, நீங்க காட்டும் போது எல்லாமே நல்லா இருக்கும் ஆண்டவரே. நான் 6வது வசனம் பாருங்க, 5வது வசனத்துல இருந்து 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது. அங்க பார்த்தோம் 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை ஆரராத் மலையில போய் நின்னது. ஆரராத் மலையில நிக்க வச்சுட்டாரு. அது 7ஆம் மாதம். 10வது மாசத்துல என்ன நடக்குது? அங்க இன்னும் பேசுறாரு பாருங்க, ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. ஜலம் வடியலன்னு சொல்லிட்டு கூட அவருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த பிளான கூட கர்த்தர் தான் வச்சிருக்கிறார். ஜலம் வடியல சொல்லிட்டு 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 10ஆம் மாசத்துலதான் ஆண்டவர் 7ஆம் மாசத்துல கொண்டு போய் ஆரராத் மலையில வச்சிடுறாரு. 10ஆம் மாசத்துலதான் மலையே தெரியுது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பிளான் பண்றவர் ஆண்டவர், இவ்வளவு அதிசயங்களை செய்யறவர். ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில நைட்டு தூக்கமே வரல நினைச்சு, மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நைட்டெல்லாம் தூக்கமே வரல, அதே நினைச்சிட்டு இருந்தேன், என்னதான் பண்ற, அது அவிசுவாசத்தனம். அப்ப கர்த்தர், அப்போ நோவா என்ன பண்ணிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. நல்லாதான் தூங்கியிருப்பாரு அவரு. ஏன்னா அவர் செய்ய தொடங்கினாரு, அவரு கீழ்ப்படிய தொடங்கிட்டாரு. அதனால 7ஆம் மாதத்துல ஆரராத் மலையில நிக்குது, 10வது மாசத்துல வடிந்து கொண்டே வந்ததாம். இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பா போயிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் நோவா தன் அப்புறம் 10ஆம் மாதம் முதல் 1ஆம் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 6வது வசனம், 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையிலே செய்திருந்த ஜன்னலை திறந்தான். அப்பா, the purpose of the journal இங்க வந்துருச்சா? என்ன நோக்கத்தோடு ஜன்னலை வைக்க வச்ச மத்திய உன்ன ஆண்டவர் இங்க ஒன்னொன்னுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. உன்னை அவங்க கிட்ட உன்னை பேச வைக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. உன்னை ஒரு ஜபத்துக்கு போக வைக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில யாரையோ காட்டி கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்துறாருன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. உன்னை யார் கூட இணைத்து வைக்கிறாரு, ஜெபிக்கிறவங்களை கூட இணைத்து வைக்கிறோம், அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. ஒரு ஜன்னலை வச்சா கூட கர்த்தருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. சோ அங்க என்ன பண்றது? அந்த ஜன்னலை திறந்து, அந்த ஜன்னலை திறக்கிறதுக்கு கூட நோவாவுக்கு சொல்லி கொடுக்கணும். நோவாவுக்கு சொல்லி தர அந்த ஜன்னலை திறந்து 7வது வசனம், ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்து ஜலம் வற்றி போகும் வரை போகிறதும் வருகிறதுமா இருந்தது. வற்றி போகும் வரை. அந்த காக்காவை அனுப்புற பிளான்ல கூட God's plan is great. கர்த்தருடைய பிளான் பாருங்க. காக்கா போனது போயிருக்கலாம்ல, தப்சின் வந்தான் பேலைய விட்டுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, காக்கா போறதும் வருகிறதுமா இருந்துச்சான். அப்படின்னா என்ன, இன்னும் தண்ணி வத்தல, அதனால நான் வந்துட்டேன் சொல்லி நோவாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நோ கூகுள் அந்த இடத்துல, நோ செல்போனு அந்த இடத்துல, அந்த கூகுள் மேப், நோ கூகுள் மேப். காக்கா வாஸ் த கூகுள் மேப். காக்கா தான் கூகுள் மேப்பா இருந்துச்சு அவருக்கு. அங்க அதுதான் சொல்லுது எல்லாமே. நான் போறதும் காக்கத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்து ஜலம் வற்றி போகும் வரை போகிறதும் வருகிறதுமா இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்த இலைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழைக்கு வந்து விட்டுதான். எப்படி காக்கா ஒரு மனுஷன் புத்தி பத்தீங்களா? காக்காவை அனுப்பணும், திருப்பி வந்துருச்சு. இது ஏன் திருப்பி வந்தது? காக்கா அதுக்கு சாப்பாடு இல்ல, திருப்பி வந்துச்சு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு? திருப்பி இன்னொரு காக்காவை அனுப்பல, திருப்பி அதே காக்காவையும் அனுப்பல. அவர் என்ன பண்றாரு? புறாவை அனுப்புறாரு. God's plan always different. நீ இதை உணரலனாக்கா வழி மாறிடுவீங்க. அதை அனுப்பி இலைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்துல வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தண்ணீரமாக பேழைக்குள்ள சேர்த்து கொண்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 12வது வசனம், பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. இன்னும் 7 நாள் கழிச்சு. எப்படி பாருங்களேன், ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிற ஞானமும் ஆண்டவருடைய திட்டங்களும் வித்தியாசமானவைகளா இருக்குது பாருங்க. சோ முந்திரி கொட்டை மாதிரி இஷ்டத்துக்கு மைண்ட் இருக்குது, ஆண்டவர் மூளையை கொடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு போட்டு ப்ளீச்சிங் போட்டு அலசுற மாதிரி உங்க கவலையெல்லாம் போட்டு அந்த மூளையில போட்டு அலசி கேட்டு நிக்காதீங்க.
ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க எல்லாத்தையும். த பெஸ்ட் தருகிற தேவன் தாமதித்தாலும் ஆல்வேஸ் த பெஸ்ட் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காட்ஸ் பிளான் இஸ், அவருடைய நீளம் போட்டு வச்சிருக்கிறாரு, அகலத்தை போட்டு வச்சிருக்கிறாரு, உயரத்தையும் போட்டு வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு இடத்திலும் அவர் ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறாருன்னா அந்த குறிக்கோளுக்குள்ள ஏதோ ஒரு திட்டங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கடைசியா நோவா செய்யறதுனாக்கா ஒரு பலிபீடம் கட்டி அங்க என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு சுகந்த வாசனைகளை அவர் ஏற்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு அந்த இடத்துல, அந்த அதிகாரத்துல. இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நம்ம எப்படிலாம் போய் யோசிக்கணும், எப்படிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், எப்படிலாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கணும், அவரை நான் உபயோகப்படுத்திக்கிறேனாக்கா. அப்போ அன்னைக்கு உலகத்தை அழிக்கும் போது அன்னைக்கு நோவா இருந்த காலத்துல கர்த்தர் உலகத்தை அழிக்கும் போது நோவா மட்டும் ஏன் அப்படி யோசித்தாரு? நோவா கிட்ட மட்டும் ஏன் கர்த்தர் பேசினாரு? பிகாஸ் நோவா அவன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தவனா இருந்தான், உத்தமனா இருந்தான். ஆனா ஏன் ஆண்டவர் மற்றவங்களெல்லாம் அவரு அப்படியே விட்டுட்டாரு, கண்டுக்கவே இல்லை. என்ன ஆகும், மற்றவங்களுக்கு கண்டுக்க மாட்டாரு ஆண்டவர். ஆமென். ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கண்டுப்பாரு, பிளான் கொடுப்பாரு. ஆண்டவரோடு கூட இல்லாதவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாரு ஆண்டவர். இது தயவு செய்து மனசுல ஏத்துங்க. நான் போச்சுப்பேன், நான் யாரு தெரியுமா, நான் இப்படி அந்த கதையே வேணாம். நான் வந்தே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி நம்மளை கொடுக்கிறோமோ, ஏன் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஏன் நான் இப்படி பண்றேன், நான் அப்படி பண்றேன், கர்த்தருக்கு நீ என்ன பங்கு பண்றேன்ட்டு எல்லாமே தெரியும். பாஸ்டருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதனால எந்த இடத்துல நான் உண்மையா இருக்கிற ஆண்டவருக்காக, எந்த இடத்துல நான் ஆண்டவருக்காக உண்மையா நிக்கிறேன், கர்த்தர் திறந்தாருனாக்கா ஒரு டோர் அவர் மூடவே மாட்டார். அதுக்கு வேண்டிய பிளான்ஸ் எல்லாத்தையுமே செய்வாரு. நீ ஆமென் சொன்னா கூட நீ ஆண்டவர் கூட உத்தமமா நின்னுட்டு இருக்கிறியா, ஆண்டவர் கூட நீ சஞ்சரித்து கொண்டிருக்கிறியா? கண்டிப்பா நான் சொல்றேன், புதன்கிழமையில மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமையில மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்புகளா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாத்தையும் கேட்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி இயேசுப்பா. அந்த நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் நீரு ஆண்டவரே அழகாக நீளம் போட்டு வைத்திருக்கிறீர், அகலம் போட்டு வைத்திருக்கிறீர், ஆழத்தை போட்டு வைத்திருக்கிறீர். அதை நாங்க கண்ணை திறந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மோடு கூட சஞ்சரித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.